வணக்கம் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கண்டிருப்பது ஐஎம் சேலஞ்சர் கேமிங். இன்னைக்கு வந்து நம்ம என்ன ஆட போகிறோம்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் தான் ஆட போகிறோம். அதுவும் மாசான ஏஸ் பார்க்க போகிறோம். அதுவும் புது இன்ட்ரோவோட நம்ம வந்து ஆட போகிறோம். ஓகேவா? இந்த இன்ட்ரோவில் வந்து மறக்காம குட் இன்ட்ரோன்னு மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷனில் போட்டு விட்ருங்க. ஓகேவா? இந்த இன்ட்ரோ பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு நாள் வந்து கஷ்டப்பட்டேன். காலைல வந்து ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து எடிட் பண்ண முடியல. அப்புறம் வீட்டுக்கு வந்து ஒரு மணி நேரம் எடுத்து வந்து இந்த இன்ட்ரோ பண்ணியிருக்கேன். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுருங்க. லெட்ஸ் கெட் இட் டு த இன்ட்ரோ. ஓகே கைஸ், இந்த இன்ட்ரோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அதுவும் லோ ஆர்பிபியோடு அவங்களுக்கு ஆட போகிறேன். ஏன்னா வந்து தெரியும் லோனுக்கு வேலை வந்துடுங்க கைஸ். ரோட்டில் விளாண்டுட்டு இருந்தேன், பட்டுன்னு பஸ் வச்சா பட்டுன்னு ஆஃப் பண்ணி பாயில் போட்டேன். ஸோ விட்டுருங்க, பார்த்துக்கலாம். ஓகே கொடுங்க. ரோட்டில் நின்று அந்த வீடியோ வேறு எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஒன் டேப் சேலஞ்சுன்னு போன தட்டி ஒரு விட்டு ஒன் டேப்னு போட்டிருப்பேன். ஆனால் வந்து அதை ஒன் டேப்பே அடிச்சிருக்க மாட்டேன். அப்போதான் ஃப்ரீ ஃபயரை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஓகேவா? என்னடா ஹெட்ஷாட் பர்சன்ட் எவ்வளோன்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து 11.58%. ஓகேவா? நான் தான் மாதம் வந்து இப்போ எல்லாரையும் தூள் கிளப்பி விட்டு வந்துருவோம். நாளா ஏறானா பாட்டுன்னு வந்து தலையிலே போட்டு படுக்க போட்டுருவோம். ஓகேவா? ஓகே, துரோகம் பண்ணுறோம் பார்ட் 4 வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு. ஏன்னா அதுக்கும் வந்து நிறையா வியூஸ் போகுது. வர நம்ம வீடியோக்கும் மூல வியூஸே போக மாட்டேங்குது. ஃபேஸ் கேமரா இந்த வீடியோவில். ஓகேவா? மண்டே பட்டுனா உங்களுக்கு ஃபேஸ் கேம் வீடியோ வரும். ஆனால் ஃபேஸ் கேம் வீடியோ பண்ணோன்னா ரொம்ப டைம் இருக்கும் எனக்கு. ஓகேவா? அதுதான் நான் சொல்கிறேன். நான் அந்த ஃபேஸ் கேம் வீடியோவில் சொல்லியிருப்பேன் எவ்வளோ கஷ்டன்றதை. ஓகேவா? அந்த இன்ட்ரோ நான் வந்து எப்படி பண்ணுறதுன்னு வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். யூடியூபர்ஸ் உங்களாக வந்து கேமிங் யூடியூபர்ஸ் உங்களாக ரொம்ப கரெக்டாக இருக்கும். கேமிங் யூடியூபர்ஸ் இல்லை, எல்லா யூடியூபர்ஸுக்கும் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? பட்டே ஒண்டவுன்னு இங்கே வந்து நம்ம டீம்மேட் ஒருத்தான். ஓகேவா? அந்த டீம்மேட் வேறு யாரும் இல்லை, நம்ம நண்பன் தான். நம்ம நண்பன் நம்மளோட நல்லா ஆடுவார். அவர் வந்து 1 இயர் ஓல்டு, நம்ம வந்து 5 மந்த் அப்படி இருப்போம். ஓகேவா? எனக்கு வந்து எமோட்டில் என்ன பட்டம் கொடுத்துருக்காங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் என்ன பட்டம்ன்றதை இப்போ சொல்லிவிடுவேன். கிராஃப்ட் லேண்டர். ஏன்னா வந்து நம்ம ஃப்ரெண்டு வந்து நம்ம இது பண்ணிட்டாரு. ஒருத்தன் வந்து டவுன் பண்ணி விட்டான். ஃப்ரெண்டு அடுத்த சைடு அவனுக்கு ஒரு ஹெச்பி இருந்திருக்கும் போல பட்டம் போட்டு என்ன பட்டம் கொடுத்துருக்கான், கிராஃப்ட் லேண்டு. ஏன்னா வந்து நான் வந்து நிறைய வந்து கிராஃப்ட் லேண்டு தான் கேஸ் நான் விளாடுவேன். அதனால தான் நம்மளுக்கு கிராஃப்ட் லேண்ட் பட்டம் கொடுத்துட்டு வச்சுருக்கானே. ஓகேவா? இந்த மேட்ச்சில் நம்ம கண்டிப்பாக வந்து டவுன் ஆகி செத்துருவோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அதுக்கு என் சேடு மூமெண்ட்டுக்கு போய்ட்டோம். சும்மா வச்சு அடி அடிக்கலாம். ஓகேவா? ஸ்கேனர் எடுத்துகிட்டு வரேன்ப்பா. ஓ புட்டா சரி. ஐயோ, ஒரு ஹெச்பி ஆக்கி விட்டானுங்களே. யோப்பா, அந்த அலோக்கோட ரீஜென்ரேட்டிவ் பவர் இருந்ததுனால தப்பிச்சுட்டுடா. ஐயோ அங்கே ஒருத்தன் 2 பேர் டோனோ. டேய் நான் ஒருத்தன் பட்டு தான்டா இருக்கேன். இங்கே ஒருத்தன் வந்துட்டுருக்கான். ஐயையோ, என் மனசுக்குள்ள தீய வச்சா. ஐயையோ, முடிச்சு விட்டீங்களடா. இந்த மேஜிக் வச்சு சைன் செய்கிறேன் பாருடா. பார்ப்போம். வச்சு செய்யணும் இந்த மேட்ச் வச்சு. ஓகேவா? மறக்காமல் நம்ம வீடியோவும் பாருங்கள். பார்க்க மாட்டேங்க வர பாருங்கள். ஓகேவா? லைக்கும் போடுங்க, கமெண்ட்டும் போடுங்க. ஓகேவா? நிறையா நெகட்டிவ் கமெண்ட் தான் வருது. ஓகே, நான் வந்து வீடியோ போடாமல் இருக்கவே மாட்டேன் கைஸ். ஓகேவா? இந்த ஸ்கூல் தான் சொல்கிறேன் இங்கே போடாதாடு. ஆனால் அந்த விட மாட்டேன், போட்டுகிட்டே தான் இருப்பேன். அவங்களும் தெரியாமல் போட்டுட்ருக்கேன். மிஸ் தான் அந்த மிஸ் பண்ணுறது. நான் வந்து விட மாட்டேனே. ஓகே, இந்த வீடியோ வந்து நான் வந்து இன்ஸ்டா டேப்பில் தான் பண்ணுறேன். கைன் மாஸ்டரில் பண்ணுவேன். அது என்னாச்சு ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, அதுவா முடிச்சு விட்டீங்க. அந்த ஆப் வந்து அந்த இன்ட்ரோ வந்து அதில் போடுறதுக்கு வந்து செட் ஆகணும்.
அந்த இன்ட்ரோ வந்து அதில் வந்து போகிறதுக்கு வந்து செட் ஆகலையாம். நான் வந்து அன்அவைலபிள் டு திஸ் ஃபைல்ன்ட்டு காட்டிடுச்சு. அந்த ஃபைலை வந்து அதில் வந்து என்னால் எடிட்டே பண்ண முடியல. அதான் வந்து உண்மை 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 ஓகேவா. ஓப்போ பின்னால் வந்து பண்ண மாப்பிள்ளை நிறுத்தி பிடிச்சிட்டாலே. நம்ம டீம்மேட் இருக்கான், ஒரு பயமே இல்லை. நம்ம டீம்மேட் இருக்கான் நம்மளுக்கா, அவன் வாட்சி செஞ்சுருவான். 2 பேர் இருக்கானுங்க அந்த டீமில், பார்த்துக்கலாம் விடுங்க. நம்ம டீம்மேட் இருக்கான், அவன் வாட்சி எல்லாம் செஞ்சு விட்டுருவான். வேறால என் ஃப்ரெண்டு தான், பயப்படாதீங்க. ஃப்ரெண்டு தான். நம்ம டீம்மேட்ஸ் எல்லாருமே நம்ம ஃப்ரெண்டு தான். யாருமே நான் பாட்டுன்னு சொல்லவே மாட்டேன். வந்து எல்லாருமே நான் பாட்டு தான் எங்கள் டீமில். என்னையும் சேர்த்து தான் பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அவன் கூட தான் பாட்டு, என்னையும் சேர்த்து பாட்டு தான். நான் வந்து பாட்டுன்னு சொன்னேன். நான் வந்து நான் பாட்டு மேலே நான் பாட்டை பார்த்து ஆடுவேன் கைஸ் ஓகேவா. ஓகே ஹெட்சாட் போட்டு நம்ம தலை முடிச்சு விட்டோம் ஓகேவா. இவனோட நேமு வாட்ச் தான் நான் ஆட்டே பண்ண மாட்டேன் ஓகேவா. ஏன்னா வந்து அவன் வந்து சொல்லியிருக்கான் ஓகேவா. ஓகே 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 நான் 2 நிமிஷத்தில் இந்த வீடியோவை நான் முடித்து விடுவேன் ஓகேவா. அதுவும் இதுதான் நல்லா மேட்ச்னு சொல்ல மாட்டேன் ஓகேவா. இந்த மேட்ச் ஒரு நிமிஷத்துலேயே முடிஞ்சு நினைக்கிறேன் ஓகேவா. இன்னொரு 1 நிமிஷம் அந்த மேட்ச்சில் நான் வந்து ஒட்டி முடிச்சு விட்ருவோம் ஓகேவா. பட் நான் அந்த மேட்ச் முடிச்சு விட்டு ஓகே ஓகேவா. கேஸ் ஆஃப்லைனு காட்டுது, அப்படி ஓடிட்டு வாங்க. வந்து போகிறான். இந்த பாட்டு இருக்கானுங்களே, பாட்டு இந்த ஆடுவானுங்களே, பிளேயர்ஸ்லாம் ஆடுவானுங்களே, அந்த பாட்டு தான் இப்போ போய்ட்டுருக்குது. அவன் வந்து அவனே போய் வந்து சேஃப் ஜோனில் அடிபட்டு செத்துருவான். அதான் ஆஃப்லைனும் காட்டுது, வேறு எப்படி போவான். பாட்டு தான் கண்ட்ரோல் பண்ணுது அவனை. கரடாவே தான், வேறு யாரும் இல்லை, பாட்டு தான் அது ஓகேவா. ஸோ கைஸ் ஓகே, இந்த வீடியோ நான் முடிக்க போகிறேன். மறக்காமல் சேனலை வந்து மறக்காமல் வந்து ஒரு லைக் அடிச்சு பண்ணிட்டுருக்கேன். இது ஏன் தாண்டி சொல்லலாம், யாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அவங்க இன்னும் அந்த பாட்டு பாயில் சுட்டுட்டு இருக்காங்க. அவங்க பாட்டுன்னு தெரியாமல் படம் அப்படி அழுத்து இப்படி பட்டுன்னு ஒரு டவுனை போட்டு அடு. என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கான், ஒரு 1 டேப் கூட அடிக்க மாட்டேங்கிற, நீ தான் ஒரு பிளேயரான்னு கேட்டான். அழுத்தி பிடிச்சா எல்லா வீடியோலையும் நீ புகறன்னு கேட்டிருந்தான். கைஸ் நம்ம 1 டேப் அடித்தானா வந்து பிளேயருன்னு இல்லை, அழுத்தி பிடிச்சி எல்லாரையும் கொண்டாலும் ஒரு பிளேயர் தான். அழுத்தி பிடிச்சி ஹெட்ஷாட் அடித்தாலும் பிளேயர் தான். அதுக்குன்னு இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது ஓகேவா. ஐயோ எப்படி சொல்கிறது, ரொம்ப தான். ஐயோ 1 டேப் அடித்தாலும் பிளேயருன்ட்டு தான் பார்க்கக்கூடாது ஓகேவா. நம்ம அழுத்து பிடிச்சி ஒரு ஹெட்ஷாட் அடித்தாலும் பிளேயரு இல்லை அடிக்கலான்ட்டு அடிச்சின்னா அவன் அழுத்து பிடிச்சா வந்து ஜெயிக்கிறான்னா அவன் தான் ப்ரோ பிளேயர். அவன் தான் ப்ரோ பிளேயர் ஓகேவா. நீ 1 டேப் அடித்தான் ப்ரோ பிளேயரு தான் கிடையாது. நீ டிஃபீட் பண்ணாலே ப்ரோ பிளேயர் தான் கைஸ். நீ அவுட் ஆனாலே மக்கு பிளேயர் ஓகேவா. அப்படி தான் கிடையாது, 1 டேப் அடித்தா தான் பிளேயர்னு ஓகேவா. என்னடா ஐயோ வேஸ்ட்டுக்கான எடுத்துகிட்டு போகிறேன் நினச்சிங்கன்னா, அந்த வில்லு தான் அடிப்பான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு மக்கு பிளேயரு. இந்த எந்த கல்ல வேணால் நான் அழுத்து பிடிச்சி ஜே பண்ணா நினச்சிங்கன்னா சூப்பர் பிளேயர். பாட்டு ஓடுறான் பாருங்க ஜோனுக்கு, முடிச்சு விட்டீங்க போங்க. ஓகே அங்கே ஒருத்தன் நின்று அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கான். பட்டுன்னு வந்துட்டு அவங்க ஒருத்தன் நின்றுட்டான் பூயா. ஓகே இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலில் ஒரு லைக் ஷேர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஓகே கைஸ் bye from ICC. I am Chandra Gaming ICC. Bye.